இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 26 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் எவரை தன்னுடையவர்கள் என்று சொல்லி அபிஷேகித்திருக்கிறார்களோ அவர்களை தீமைக்குள் விடாதபடி எல்லா தீங்குகளிலிருந்தும் ரட்சிக்கும் தேவனாயிருக்கிறார். தமது வலதுகரத்தின் ரட்சிப்பின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாயிருக்கிறார். சத்ரு அவனை மேற்கொள்ளாதபடிக்கு, பொல்லாங்கன் அவனை தொடாதபடிக்கு, வருகிற நஷ்டங்கள் நிமித்தம் அவன் மனம் உடைந்து போகாதபடிக்கு தம்முடைய வலதுகரத்தின் ரட்சிப்பின் வல்லமையை தான் அபிஷேகம் பண்ணினதான தேவ பிள்ளைக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆனபடியால் சோர்ந்து போகாதே. உன்னை கிறிஸ்தேசுவின் மூலமாய் தேவன் அபிஷேகித்திருக்கிறார். கிறிஸ்தவன் என்றால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஆனபடியால் சோர்ந்து போகாதே. அபிஷேகிக்கப்பட்ட உன்னை எல்லா தீங்குகளிலிருந்தும் தேவன் ரட்சித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஜெபத்தை கேட்ட நீர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறதான பலவிதமான டென்ஷன்ல இருந்து மீட்கப்படும்படி உம்முடைய வலதுகரத்தின் ரட்சிப்பின் வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.